கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு சர்ச்சைக்குள்ளாக்கப்படும் கிறிஸ்துமஸ் என்கிற தலைப்பின் கீழே நாம பாடத்தை பார்க்கலாம். இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது பாவமா? இந்த கொண்டாட்டத்தை வேதம் அங்கீகரிக்கவில்லையா என்பதை பற்றி தான் நாம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் அதற்கான ஆதார வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறியது என்று கூட நம்ம வேதத்திலிருந்து நாம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறியது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசித்தோம். இப்ப நம்ம தொடர்ந்து என்ன பார்க்கிறோம்னா, இந்த கிறிஸ்துமஸ் குறித்ததான ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். இப்ப கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்று பார்க்கலாம். கிறிஸ்து என்பது ஆண்டவராகிய இயேசுவுக்கு இன்னொரு பெயர் தான் கிறிஸ்து என்பது. பெயர் என்று சொன்னால் ஒரு நபரை அடையாளப்படுத்த குறிப்பிடுவதற்காக அவருக்கு சூட்டப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட வார்த்தை, சொல். இதைத்தான் நாம பெயர் என்று சொல்லுகிறோம். இப்போ நமக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு எந்த பேர் விருப்பமா இருக்குதோ, அதாவது பெற்றோர்களுக்கு எந்த பெயர் விருப்பமா இருக்குதோ அந்த பெயரை தான் நமக்கெல்லாம் வைப்பாங்க. ஆனால் வேதாகமத்தை பொறுத்த மட்டில், அதுவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் அவருக்கு சூட்டப்பட்டது காரண பெயர்கள். அதாவது நமக்கு பேர் வைக்கிறாங்கன்னா நமக்கும் அந்த பேருக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்போ எனக்கு செல்வராஜ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ அப்படின்னா நான் செல்வத்தோடு வாழ்கிறேன்னா அப்படின்னா இல்ல. அப்ப நமக்கும் அந்த பெயருக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனா ஆண்டவராகிய இயேசுவுக்கு சூட்டப்பட்ட பெயர்கள் என்பது அப்படி அல்ல. முதலாவது அவருக்கு தேவதூதர்களால் அறிவிக்கப்பட்ட பெயர் இயேசு என்பது. வேறு சிலர் யாஷ்வா என்றும் சொல்லுவார்கள். இப்ப இயேசு என்றால் இரட்சகர் என்பது அதனுடைய அர்த்தம். அந்த பெயருக்கு ஏற்றாற் போல் அவர் தமது ஜனங்களுடைய பாவத்தையும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களின் பாவத்தையும் ரட்சிக்கிறவர். அவர் மரணத்திலிருந்து அநேகரை விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். அவர் பெயருக்கு ஏற்றாற் போல அவர் செயல்பட்டார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர் பெற்றவராக இருக்கிறார். இப்போ கிறிஸ்து என்பதும் காரண பெயரே. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மற்றவர்களையும் அபிஷேகித்தவர், அபிஷேகித்து கொண்டு இருக்கிறவர். இதை யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் நாம் அதை வாசிக்க முடியும்.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் கூட நாம அதை வாசிக்க முடியும். அப்போ கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாஸ் என்பதின் சுருக்கம் தான் மஸ் என்று ஆனது. மாஸ் என்று சொல்லும்போது அது வழிபடுதல், தொழுது கொள்ளுதல் என்று அர்த்தம். அதாவது திரளான ஜனங்களோடு சேர்ந்து வழிபடுதல், தொழுது கொள்ளுதல், இதைத்தான் மாஸ் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இந்த 2 வார்த்தைகளையும் சேர்த்து உச்சரிக்கும் போது அதை கிறிஸ்துமஸ் என்று அழைக்கிறோம். அப்ப அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவை வழிபடுதல், கிறிஸ்துவை தொழுது கொள்ளுதல் என்று அர்த்தம். அப்ப இந்த கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற வழிபடக்கூடிய நிகழ்வு என்பது ஏதோ ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடியதா அப்படின்னு சொன்னால் அப்படி அல்ல. எந்த நாளிலும் எந்த மாதத்திலும் கிறிஸ்துவை தொழுது கொள்ளலாம், நாம் வழிபடலாம் சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ நாம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தொழுது கொள்ளுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முழங்கால் படியிட்டு கை கூப்புவதையோ அல்லது சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்குவதையோ நாம உண்மையான தொழுது கொள்ளுதல் என்று நம்ம சொல்ல முடியாது. அது தொழுது கொள்ளுதலின் ஒரு அடையாளம், அது ஒரு பகுதி என்றுதான் நாம சொல்ல முடியும். உண்மையான தொழுது கொள்ளுதல் என்பது ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையும் அந்த வார்த்தையின்படி நாம் நடப்பதையும் தான் உண்மையான தொழுதுகொள் என்று நாம சொல்ல முடியும். அப்ப இந்த கிறிஸ்துவை வழிபடக்கூடிய நிகழ்வு என்பது ஏதோ ஒரு நாளில், ஒரு குறிப்பிட்ட நாளில் மாத்திரம் செய்யக்கூடிய நிகழ்வா என்று சொன்னால் அப்படி அல்ல. அது எந்த நாளிலும் எந்த மாதத்திலும் எந்த வேளையிலும் தொழுது கொள்ளலாம், வழிபடலாம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ டிசம்பர் 25ஆம் தேதியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, கிறிஸ்தவம் தழைத்தோங்க காரணமா இருந்தது ரோமருடைய ஆட்சி காலமும் ரோம திருச்சபையும். இந்த காலகட்டத்தில் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு வந்த மக்கள், அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய சந்தோஷத்துக்காகவும் அவர்களுடைய கொண்டாட்டத்துக்காகவும் அவர்கள் முன்பு வெல்லப்படாத சூரியனின் பிறந்த நாள் என்று ஒரு நாளை விழாவாக கொண்டாடி வந்தார்கள். இப்பொழுது அந்த நாளை கிறிஸ்துவின் பிறந்த நாளாக கொண்டாடி வருகிறார்கள் என்று சொல்லி பலரும் தெரிவிக்கிறார்கள். இணையதளத்தில் கூட அதை பார்க்கும் பொழுது அப்படிதான் குறிப்பிடப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த குறிப்பிட்ட அந்த நாள்ல டிசம்பர் 25ஆம் தேதி அன்று கிறிஸ்துவின் பிறப்பை நாம் மன உற்சாகத்தோடு கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா? இதுதான் இங்க கேள்வியாக இருக்குது. இந்த குறிப்பிட்ட நாளில் டிசம்பர் 25 அன்று மன உற்சாகத்தோடு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா? இதுதான் இங்க முக்கியமான கேள்வியாக இருக்கு. அப்போ இதற்கு வேதம் மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. அதை கூட நாம பார்க்கலாம். இப்ப முதலாவது நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை முதல்ல நாம உணரணும். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம உணரணும். அதற்கேற்ற செயல்களை நாம செய்யணும். அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு இங்க கேள்வி வரும்போது, அதற்கு கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் அதற்கு விளக்கம் கொடுக்கிறது. அதை கூட நம்ம வாசிக்கலாம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன? இப்ப நாம வாசித்த இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் இந்த 3ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உலக வழிபாடுகளுக்கு நாம் அதுல இருந்து அடிமைப்பட்டிருந்தோம், அதுல இருந்து நாம இப்ப வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, திரும்பவும் உலகத்தின் வழிபாடுகளை நாம செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுதான் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கான அடையாளம். அப்ப இங்க இப்ப என்ன பார்க்கணும்னா, இப்போ இந்த உலகத்தின் வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நமக்கு நன்றாகவே தெரியும்.
அது விக்கிரக ஆராதனை அதை அடையாளப்படுத்துது. நாம கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக நாம செய்து கொண்டிருந்த செயல்கள், வணங்கி கொண்டிருந்த காரியங்கள், அதாவது தேவனுக்கு பிரியம் இல்லாத, வேதம் அனுமதிக்காத செயல்கள், வழிபாடுகள். அப்ப இதைதான் செய்யக்கூடாது, திரும்பவும் நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்ப நம்ம இதுல இருந்து வெளியே வந்துட்டோம். இனி திரும்பவும் அந்த வழிபாடுகளுக்கு போகக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்ப நாம இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது அது உலகத்தின் வழிபாடா, வேதம் அனுமதிக்கிற வழிபாடா என்று சொல்லி நாம ஆராய்ந்து பார்க்கலாம். வேதத்துல கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலர்களும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடவில்லை. அதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை, சமயம் இல்லை, அவர்களுக்கு ஒரு சமாதானமான சூழ்நிலையும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். வேதம் இன்னும் என்ன பண்ணப்படல, முழுமையாக கையில கிடைக்கல. அவர்களுக்கு சமயம் இல்லை, அதே நேரத்துல சமாதானமான சூழ்நிலையும் இல்லை. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியானது மிகவும் கொடுமையான காலப்பகுதியாக இருக்கிறது. மிகவும் கொடுமையான காலப்பகுதியாக இருக்குது. இப்ப கொடுமைன்னு சொல்லி நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த காலப்பகுதியானது கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியாக இல்லாம கிறிஸ்துவம் முடிவு பெறக்கூடிய காலப்பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் கூட லூக்கா 18:8 என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி மாதிரி அங்க வைக்கிறார். இப்ப கேள்விக்குறி மாதிரி இருக்காரு. இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி விசுவாசம் குறைந்து போன காலப்பகுதியாக இருக்கு. விசுவாசம் குறைந்து போன காலப்பகுதியா இருக்குது. ஆகையினால கிறிஸ்து இந்த பூமியில கண்ணுக்கு தெரியக்கூடிய தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும் வர கிறிஸ்துவை குறித்த விசுவாசம் என்னும் தீப்பந்தத்தை ஆங்காங்கே இருக்கிற விசுவாச வீரர்கள் உயர்த்தி பிடித்து எரிய விட வேண்டியது அவசியம். உயர்த்தி பிடித்து எரிய விட வேண்டியது அவசியம். காரணம் என்னன்னு சொன்னா, உலகம் பல வகையில நம்மை கிறிஸ்துவிடம் சேரக்கூடாமல் பிரிக்குது. பல வகையில கிறிஸ்துவிடம் சேரக்கூடாமல் பிரிக்குது. உதாரணத்துக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா, கல்வி கூடங்கள் போட்டி மனப்பான்மையை மக்களிடம் ஏற்படுத்தி படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வருமானத்துக்காகவும் கிறிஸ்துவிடம் சேர விடாமல் நம்ம பிரிக்குது. உலக கல்விக்கே முக்கியத்துவத்தை கொடுத்து வேத கல்வியை நம்ம என்ன பண்ணிட்டோம், நாம மறந்துட்டோம். இது பாத்தீங்கன்னா நாமளாக ஏற்படுத்தினதா பாத்தீங்கன்னு சொன்னா, இது உலகத்தினுடைய கட்டமைப்பு இப்படி கட்டமைக்கப்பட்டு விட்டது. அந்த கட்டமைப்புக்குள்ள நாமெல்லாம் சிக்கி இருக்கிறோம். அந்த கட்டமைப்புக்குள்ள நாமெல்லாம் சிக்கி இருக்கிறோம். வேதத்தின் மீது உள்ள நம்பிக்கை இல்ல, அநேகருக்கு குறைந்து காணப்படுகிறது. வேதத்தை நம்ப கூடாதபடிக்கு அநேக அவதூறு பிரச்சாரங்கள்லாம் இப்ப அதிகமாயிட்டு வருதுன்னு நம்ம பாக்குறோம். இப்போ இணையதளத்தின் வாயிலா கூட பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாமே அதிகமாக பிரச்சாரம் பண்ணி கடவுள் மறுப்பு செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு பாக்குறோம். விஞ்ஞான வளர்ச்சியும் கூட நம்ம கிறிஸ்துவுடன் சேரக்கூடாம என்ன செய்யுது, பிரிக்குது அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும். இப்படி பல வகைகளில் கிறிஸ்துவுக்கும் நமக்குமான உறவை இதெல்லாமே பிரித்து கொண்டிருக்கும் போது நாமும் டிசம்பர் 25 அன்று கிறிஸ்து பிறக்கல, அது வேறொரு கடவுளுக்கான பண்டிகை, அதை நாம கிறிஸ்துவின் பிறப்பாக கொண்டாடுகிறோம்னு சொல்லி அந்த கொண்டாட்டத்தையும் மன உற்சாகத்தோடு கொண்டாட செய்யாம நாமே அங்க ஒரு தடையை ஏற்படுத்துவது சரியான செயலா இருக்குமா? நாமே அங்க ஒரு தடையை ஏற்படுத்துவது சரியான செயலா இருக்குமா? பாருங்க, லூக்கா 2:10 14 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க கிறிஸ்துவின் பிறப்பை தேவதூதர்கள் கொண்டாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம அதை வாசிக்கலாம். தேவதூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான்.
அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வான சாஸ்திரிகளும் கூட குழந்தை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவர் குழந்தைக்கு காணிக்கையை படைத்தார்கள் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். இப்ப நாம வாசித்த இந்த வசனங்கள் மூலமாக தேவ தூதர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடினார்கள் என்று சொல்லி வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மனுக்குல வரலாற்றில இது ஒரு மைல்கல். இது ஒரு மனுக்குல வரலாற்றுல இது ஒரு மைல்கல். இந்த மைல்கல்லுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அது மாத்திரமல்ல, இது மனுக்குல வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். அதாவது தேவன் மனு அவதாரமாக ஒரு கன்னியின் வயிற்றுல பிறப்பது என்பது ஒரு கற்பனைக்கு எட்டாத விஷயம். அப்படி பிறந்த அந்த நாளை பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல இது பாரம்பரிய நிகழ்வாகவும் ஒரு சடங்காகவும் அனுசரித்து கொண்டு வருகிற நிகழ்வாக அது மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில, இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிறப்பின் ஆழத்தை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டியவர்கள் அதை மறுதலிக்க சொல்லுவதும் மறக்க செய்வதுமான செயல்களில் ஈடுபடுவது அது ஒரு சரியான நிகழ்வாக இருக்குமா? கிறிஸ்துவின் பிறப்பின் ஆழத்தை உயிர்ப்போடு இருக்க செய்ய வேண்டியவர்கள் அதை மறுதலிக்க சொல்லுவதும் மறக்க சொல்லுவதுமான செயல்களை செய்வது இது ஒரு சரியானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நாம இங்க சிந்திச்சு பார்க்கணும். கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கல, சரிதான், நாம ஒப்புக்கொள்கிறோம். அந்த நாளை கிறிஸ்துவின் பிறப்பாக அறிவித்து அங்கீகரித்து உலகம் முழுவதுமாக அனுசரித்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வை அறிவார்ந்தவர்கள் என்ன செய்யணும்? இந்த நாள் டிசம்பர் 25 அன்று கிறிஸ்து பிறக்கல, இது வேறொரு நாளில் வேறொரு மாதத்தில் பிறந்தார் என்று சொல்லி அந்த மாதத்தையும் அந்த நாளையும் குறித்தார்களா? இல்லையே. சரி, அதை குறித்து சரியான மாதம் எது, சரியான நாள் எதுன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சிக்குள்ள ஆராய்ந்து ஒரு சரியான ஒரு நாளை குறிப்பிடலாம் என்று முயற்சி தான் எடுத்தார்கள். அப்படின்னா முயற்சி எடுக்கல. இங்க ஒரு நல்லா கவனிக்கணும். வேதம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுங்கள் என்று குறிப்பா சொல்லல. வேதம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுங்கள் என்று குறிப்பாக சொல்லவும் இல்லை, கொண்டாடக்கூடாது என்றும் குறிப்பாக சொல்லவில்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அது பாவமோ வேதத்துக்கு விரோதமான செயலோ அல்ல. நாம கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது அது பாவமோ வேதத்துக்கு விரோதமான செயலோ கிடையாது. இப்போ ஒரு விஷயத்தை நாம நல்லா கவனிக்கிறோம். கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள்ல அந்த மாதத்தை நாம எப்படி அனுசரிக்கிறோம்? வேதத்துக்கு புறம்பாக அனுசரிக்கிறோமா, இல்ல வேதத்தின்படி நாம் அனுசரிக்கிறோமா? அந்த நாள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதத்துல கேரல் ரவுண்ட்ஸ் போறாங்க. கேரல் போறாங்கன்னா எதுன்னு அடிப்படையில் இது செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது போல இங்கேயும் அந்த கேரல் ரவுண்ட்ஸ் மூலம் என்ன செய்யறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பிரசித்தம் பண்ணுகிறார்கள், பிரபலப்படுத்துறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். இவங்க என்ன இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை சரியாவா செய்யறாங்க? இவங்க பிரபலப்படுத்துறாங்களா? அதுல ஒரு சுயநலம், அதுல ஒரு காணிக்கை வசூல் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட இந்த வீட்டுக்கு மட்டும்தான் போறாங்க, மத்தவங்களுக்கு அறிவிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப நாம இது குறித்து பேசணும்னா ரொம்ப பெருசா விலாவாரியா பேச வேண்டியிருக்கு. பாருங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாவி மனம் திரும்பினா அந்த ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாளில உலகம் முழுவதுமாக ஆங்காங்கே இந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பிரபலப்படுத்தும் போது ஊருக்கு ஒருத்தர் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? ஊருக்கு ஒருத்தராவது மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த நாளில, அந்த கிறிஸ்து பிறந்த அந்த நாள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
தேவாலயங்களிலே சபைகளிலே தொழுகை நடக்கிறது, வழிபாடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த நாளிலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வாசிக்கிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள். கிறிஸ்து எப்படி பிறந்தார், எதற்காக பிறந்தார், அவர் பிறந்து என்னவெல்லாம் மனுக்குலத்துக்காக செய்தார் என்பதை குறித்து அந்த நாளிலே பிரசங்கிக்கப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமாக செய்திகள் பரவப்படுகிறது, செய்திகள் பகிரப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லாரும் மற்றவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த நாளை நினைவில் கொள்வதற்கு யோசிப்பதற்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வாய்ப்பாக அமையுது. நாம் இதை மறந்துடக்கூடாது. சிலர் என்ன செய்யறாங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா, அழிந்து போகும் உலக பொருட்களால நீங்க சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுறது. அப்போ அந்த நாள்ல என்ன செய்யறாங்கன்னா, அநேகர் பசினால வாடுகிறவருக்கு, ஏழ்மையினால் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உதவிகளை செய்யறாங்க. அவர்கள் பசியாறுவதற்கு உணவை கொடுக்குறாங்க, சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, பரிசு பொருள் கொடுக்குறாங்க, சில பேருக்கு உதவிகள் எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, மன உளைச்சலோடு இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாம் கூட அந்த நாள்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய நிறுவனத்துல ஐடி கம்பெனில இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், மன உளைச்சலா இருக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு ரிலாக்ஸா என்ன பண்ணுவாங்க, நீங்க சுற்றுலா போறீங்களா, வெளியில போறீங்களா, அப்படி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு, அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ்லயே இல்லாம இப்படி போன்ற காரியம் செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே அமுங்கி இருந்து எரிமலை வெடிச்சு மாதிரி இன்னைக்கு ப்ரெஷர், பிபி எல்லாம் எதிரக்கூடிய அந்த சூழ்நிலை தான் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உலக கட்டமைப்பு நம்ம ஏற்கனவே சொல்றது போல அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டு விட்டாச்சு, வேற வழி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நாள்ல மன உளைச்சலோடு இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அந்த நாள்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. அப்ப கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மனசுல நம்ம அதை சிந்திக்கும் போது சில காரியங்கள் அந்த நாள்ல ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படுது, மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுது, இதெல்லாம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, புதுசா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வராங்கன்னா அவங்களும் என்ன பண்றாங்க, இது பிறப்பை குறித்து தெரிஞ்சுக்கிறாங்க, இது என்ன கொண்டாட்டம் என்று அவளுக்கு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சந்ததி சந்ததியாக அது கடத்தப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சந்ததி சந்ததியாக எதுக்காக பிறந்தார், ஏன் பிறந்தார் அப்படின்னு சொல்லி சந்ததி சந்ததியாக கடத்தப்பட்டு வருகுது. அப்போ இங்க நாம மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இவ்வளவு விஷயம் மேல பார்த்தோம்ல, அநேக காரியங்களை பார்த்தோம். அந்த கிறிஸ்துவின் பிறப்புல தேவாலயத்துக்கு வராங்க, கேரல் ரவுண்ட்ஸ் போறாங்க, பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க, ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்குது, புதுசா வரவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இதெல்லாமே இவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இது எல்லாமே எதை மனசுல வச்சு செய்யப்படுதுங்க தான் இங்க முக்கியம். எதை மனதில் கொண்டு இந்த விழாவை செய்யறாங்க, இதை கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வேறொரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு வந்த கடவுளை குறித்து இங்க மனசுல வச்சு செய்யறாங்களா, இல்ல வேறொரு நபரை இங்க வழிபடுறாங்களா, அந்த காரியத்தை கொண்டு வர்றாங்கன்னா அது இல்லை, முற்றிலுமாக இல்லை. நாம இப்ப அது அப்படியே என்ன பண்ணிட்டோம், நம்முடைய மனதுல கிறிஸ்துவை கொண்டு வந்துட்டோம் சிந்தையில. இப்ப இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த நாளில நம்ம எந்த செயலும் செய்யும் போது நாம் எதின் அடிப்படையில நாம செய்யறோம், வேதத்தின் அடிப்படையில் செய்யறோமா, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறோமா என்பதுதான் இங்க முக்கியம். அப்ப இதெல்லாமே எதின் அடிப்படையில் செய்யப்படுகுதுன்னு பாத்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனை, வேறொரு கடவுளை நாம இங்க வணங்கல, வேறொரு நபரை நம்ம மைண்ட்ல என்ன பண்ணல, வைக்கல, கிறிஸ்துவை மனதில் வைக்கிறோம், வேத வசனங்கள் வார்த்தைகள் ஏற்றும்படி நாம செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம ஃபர்ஸ்ட் நம்ம இதை நாம கவனிக்கணும். பாருங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இங்க பாருங்க, இங்க ஒரு சாப்பிடுற விஷயத்தை தான் சொல்லிட்டு வராருன்னு சொல்லி அந்த விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. இங்க என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க புசிக்கிறீங்களோ குடிக்கிறீங்களோ அதை சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, எதை செய்தாலும், நீங்க எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லிருச்சு. அப்போ இதன் மூலம் நமக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு இந்த வசனம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இது நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுல எந்த வகையிலும் இந்த சகோதரர் வேதத்தை புரட்டாருன்னு சொல்ல முடியாது. எல்லாம் வேத வசன ஆதாரத்தை கொடுத்து ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்கிறோம்.
தேவனுடைய திட்டத்தையும் தேவன் எதை மனசுல வச்சு இதெல்லாம் கொடுத்தார் என்பதையும் மிகவும் தெளிவாக தெரிந்துதான் இதை பேசிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல எந்த விதமான வேத புரட்டுகளும் கிடையாது என்பதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாத்திரமல்ல, ரோமர் எழுதின நிருபத்துல 14ஆம் அதிகாரம் 5-10 வரைக்கும் உள்ள வாசிக்கும் போது அது எவ்வளவு தெளிவா சொல்லுதுங்க பாருங்க. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான், புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவ மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு ஒரு தெளிவா சொல்லுது பாருங்க. என்ன சொல்றாரு? 5வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல 2 கேட்டகரி இருக்காங்க. எப்படி? ஒரு கேட்டகரி, அந்த ஒரு வகுப்பார் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட நாளை விசேஷமான நாளாக பாவித்து அந்த நாள்ல கொண்டாடுறாங்க, அனுசரிக்காங்கன்னு சொல்லப்படுது ஒரு குரூப். அப்போ இன்னொரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, எல்லா நாளையும் சரியா பாக்குறாங்க. அப்ப இது வளர்ந்தவங்க அது செய்யறாங்க. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, 365 நாளும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறது போலதான் இப்போ நாம இருக்கிறோம். அநேகர் அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஒரு வளர்ந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு எல்லா நாளுமே சந்தோஷமான நாள், எல்லா நாளுமே ஒரே மாதிரி அனுசரிக்கு இருக்கிறாங்க. சிலர் மாத்திரம் இந்த குறிப்பிட்ட நாளை விசேஷமா கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நாம யதார்த்தமா சிந்திக்கிற மாதிரி வேத வசனம் அழகாக எப்படி எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்களாம்? நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் என்ன செய்யறான்? கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அப்ப அந்த நாள்ல விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாத இருக்கிறான். அப்போ இவங்க 2 பேருமே என்னதான் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேருமே கர்த்தருக்கு பிரியமா தான் நடக்கிறாங்க. 2 பேரும் கர்த்தருக்கு பிரியமான செயல்களையே செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது உன்னுடைய சகோதரனை நீ ஏன் குற்றப்படுத்துற? அப்ப நாம எல்லாருமே தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக, கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அப்படின்னா என்ன? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ஒருத்தரையும் நீங்க குற்றப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப அங்க நிற்கும் போது என்ன கேட்பாரு? நீ அன்னைக்கு இப்படி செஞ்சியே அப்படின்னு சொல்லி, அப்ப நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது இந்த கேள்வி கேட்பாருன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அடுத்து இந்த ரோமர் வாசித்த அந்த ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இன்னும் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை சொல்லுது. ஹைலைட்டான விஷயம் வாசிக்கலாம். இப்படி இருக்க, மேல எல்லாம் வாசித்தோம்ல, இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்க. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல பாருங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்சீங்க, அப்ப இனிமே என்ன பண்ணாதீங்க, ஒருத்தரும் சகோதரனுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணாதீங்க, தடுக்கலையும் இடரலையும் போடாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சகோதரனுக்கு முன்பாக. இப்ப இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, நாம கடந்த முறை பார்த்தோம், என்ன பாடத்தை நம்ம பார்த்தோம்னா, அறிவியலும் ஆண்டவரும் என்கிறதான தலைப்புல போன முறை நாம ஒரு பாடத்தை பார்த்தோம். அது நியூ பைபிள் ஸ்டூடெண்ட் திருமல்ல வாயில் அந்த யூடியூப் சேனல்ல நாம பதிவிட்டு இருக்கிறோம். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அப்போ அதுல கூட நாம தெளிவா சொல்லி இருக்கிறோம். நாம இங்க பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க இங்க நம்ம எதுக்கு சொல்ல வர்றோம்னா, இங்க சகோதரனுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒரு தடுக்கலையும் இடரலையும் போடாதீங்கன்னு சொல்லும் போது, இங்க அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள இந்த பைபிளை தான் கையில வச்சிருக்காங்க.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, இந்த பைபிளை கையில வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சில பேருக்கு வெளிச்சம், சத்திய வெளிச்சம் கிடைக்குது, சில பேருக்கு சத்திய வெளிச்சம் கிடைக்கல. ஆனா இதை வச்சு நாம என்ன பண்றோம்னா, ஒருத்தர் தரக்குறைவா பாக்குறோம். ஒரு சகோதரனாவே பாக்குறது இல்ல. இங்க வேதம் நீங்க சகோதரனை முன்னாடி தடுக்கல போடாதுன்னு சொல்லும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாங்க அவங்க சகோதரனாவே நினைக்கலையே, நீங்க நினைக்கலங்கிறதுக்காக நீங்க தான் குற்றவாளியாக முடியும். நீங்க தான் குற்றவாளியாக முடியும். வேதம் எல்லாரையும் சகோதரனாக பாருங்க அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்ப இங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்து இந்த வேதத்தை வச்சுட்டு நாம பார்த்து கொண்டிருக்கோம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர ஒரு புரிதல்ல வித்தியாசம் இருக்கலாம். ஆனா நாம எல்லாரும் எப்படிதான் பார்க்கணும்னா, அவர்கள் சகோதரராக சகோதரிகளாக நம்ம பார்க்கணும். ஆனா இங்க ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு, ஏகப்பட்ட பிரிவினைக. இது இந்த மனநிலையில இருந்தீங்கன்னா நீங்க அப்படித்தான் சொல்ல முடியும். நாங்க அவங்க சகோதரனாவே பார்க்கலையே அப்படிம்பாங்க. இது மாபெரும் தவறு, மாபெரும் தவறு. ஒரு அப்பாக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு அப்பாவிற்குள்ள பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். நமக்குள்ள புரிதல்கள், காரியங்கள் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா அந்த நினைப்பு கூடாது. அது மகா பெரிய தவறு, மகா பெரிய தவறு. எல்லோரையும் சகோதரராக தான் பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள்ள வந்த அவருடைய நாமத்தை, கிறிஸ்துவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது நாம யாரு அவங்க சகோதரன் இல்லை, நாம யாரு நியாயம் தீர்க்கிறதுக்கு, நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்ப இந்த தவறு செய்யக்கூடாது. அப்ப எல்லாருமே சகோதரராக பாவித்து அவர்கள் முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் என்ன சொல்லுன்னா, 2 கல்லு. என்ன கல்லு? ஒண்ணு தடுக்கல், இன்னொன்னு இடர பண்ணுகிற கல்லு. அப்போ ரோட்ல ஒருத்தர் நடந்து போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம ஒரு கல்லு போட்டா என்ன ஆகும்? அதை தடுக்கி கீழே விழுவாங்க. கீழே விழுந்து என்ன வேணா சம்பவிக்கலாம். பல்லு உடையலாம், மண்டையில் அடிபட்டு மரித்தும் போகலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அப்ப இத தடுக்கலையும் இடரலையும் போடுறாங்கன்னா அவங்க போடுறவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை பாருங்க. இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வேதம் என்ன பண்ணுது? எச்சரிக்குது, எச்சரிக்குது. நாம் இந்த வார்த்தைகளுக்கு நாம செவி கொடுக்கணும், செவி கொடுக்கணும். வேதம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுது, நிறைய சப்போர்ட் பண்ணுது. இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேதம் என்ன பதில் கொடுக்குது அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அப்போ வேதம் தான் என்ன பண்ணுதுன்னா, நீ மாயக்காரன் அப்படி சொல்லுது. வேதத்துக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா நாம யாரையுமே ஒரு தரைக்குறைவாக பேசுவதோ, நம்ம நினைவில் கொள்வதோ, மனசுல வைக்கதோ கூடாது. வேதத்துக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஆனா நாம் என்ன செய்யக்கூடாது? யாரையுமே அப்படி தரக்குறைவாக எண்ணுகிற மாதிரி பேசுற மாதிரி நாம செய்யக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நம்ம கண்ணுல இருக்கிற உத்திரத்தை என்ன பண்ணுங்க? உத்திரம். உத்திரம்னா பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அது கண்ணவே மறைச்சிரும். அந்த கண்ணை மறைச்சதுனாலதான் நம்ம மற்றவங்களை ஈஸியா என்ன பண்ணிடுறோம்? குறை சொல்றோம். ஆனா உண்மையாக கண்ணு தெரியாதவங்க, கண்ணு மறைக்கப்பட்டவங்க இப்படி எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுன்னா, உன் கண்ணுல இருக்கிற முதல்ல உத்திரத்தை நீ எடுத்து போடு, அப்புறம் உன் சகோதரன் கண்ணுல இருக்கிற துரும்பு எடுத்து போட வாயு பேப்பா. அப்போ நம்ம கிட்ட ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு, ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு நம்ம கிட்ட. அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்லி நாம கலைந்து அதை சரி பண்ணாம இவ்வளவு மிஸ்டேக் நாம வச்சுட்டு இருக்கும்போது மற்றவங்களை பார்த்து நீ செய்யறது சரி கிடையாது, நீ செய்யறது தப்பு அப்படின்னு நீ வந்து மேட்டிமையில பண்ற, நீ செய்யறது அகங்காரம், பாவம்னு சொல்லி குற்றப்படுத்துவது நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நமக்கு என்ன தகுதி இருக்கு? நாம ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்றோம், ஏகப்பட்ட மிஸ்டேக். பாருங்க, நல்லா பாருங்க. அப்போ இவ்வளோ காரியங்கள் இருக்கு. அதனால ஒரு சகோதரனுக்கு முன்பாக என்ன பண்ணாதீங்க? தடுக்கலையும் இடர்களையும் போடாதீங்க. நாம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நம்ம எச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்க. இப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. கிறிஸ்தவர்களாகிய நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக பிறந்து
ஏறக்குறைய 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் அநேகர் எப்படிதான் அவரை பாக்குறாங்க அப்படின்னா, இன்னும் அவரை குழந்தையாவே என்ன பண்றாங்க, குழந்தையாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சில பேரு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல என்ன செய்யறாங்க, ஒரு தொட்டில் ஒண்ணு ஏற்படுத்தி அந்த தொட்டில ஒரு குழந்தையை போட்டு ஆறாரோ ஆடிறாரோன்னு என்ன பண்றாங்க, ஆட்டிட்டு இருக்கிறாங்க. இது இந்த விஷயம், இப்படி போன்ற காரியங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க. சிறு பிள்ளைகளுக்காக இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயத்தை நாம என்ன பண்ணக்கூடாது. சிறு பிள்ளைகள் ஏதோ விளையாடுறாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு காரியம் அவங்க செய்யறாங்க. ஆனா பெரியவங்க நம்ம ரொம்ப பார்த்துதான் நம்ம பையணும். அப்போ 2000 வருஷமான கிறிஸ்துவை நாம எப்படி நாம பார்க்கணும், எப்படி பார்க்கணும். ஆனா இன்னும் குழந்தையாவே பார்க்கிற சூழ்நிலை இருக்குது. தொட்டில்ல போட்டு ஆறாரோ ஆறியறான்னு இந்த பாடல் வேலை பாடி என்ன பண்றாங்க, அத காரியத்தை பண்றாங்க. இப்ப இந்த பார்வை முதல்ல நமக்கு என்ன பண்ணணும்னா மாறணும். இந்த தவறை நாம தொடர்ந்து நாம செய்யக்கூடாது அப்படின்னு பாக்குறோம். அப்ப கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வேதமே ஒரு வேதம் சொல்லுது. கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும்னு வேதம் சொல்லுது. ஆனா இது கிறிஸ்துமஸுக்காக அப்படின்னு சொல்லி வேதத்துல என்ன பண்ணிருக்காது, எழுதப்பட்டிருக்காது. ஆனா நாம தான் சிலவற்றில் என்ன பண்ணணும்னா நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம தான் புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன். நம்ம இப்ப என்ன பாக்குறோம்னா, நம்ம கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சில வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறத நம்ம பாக்குறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கூட, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்துல அவன் பழக்கம் இல்லாது இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சபையில 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. சபையில 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு குரூப் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, இன்னொருத்தர் அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்காங்க, இன்னொருத்தர் உண்மையுள்ள ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. முதல்ல என்ன செய்யறாருன்னா, முதல்ல எல்லாரையுமே அழைக்கிறார். அவங்க எல்லாமே அழைக்கப்பட்ட குரூப். நல்லார் பொல்லார் ஊனரு சப்பானி இவங்க எல்லாமே வர்றாங்க. இவங்க எல்லாமே அழைக்கப்பட்ட குரூப். அப்போ எல்லாமே அழைக்கப்பட்டவங்க. முதல்ல அதுல என்ன பண்றாங்கன்னா, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி உண்மை உள்ளவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள போறவங்க இருக்காங்க. அப்ப இந்த சபையில 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க என்பதை நாம மறுக்கவே முடியாது. இது 1ஆம் கால சபையிலிருந்து 7ஆம் கால சபை வரைக்குமே இந்த 3 குரூப் இருக்கிறாங்க. 1ஆம் சபையிலிருந்து 7ஆம் கால சபை வரைக்கும் இந்த 3 குரூப்புகளும் இருக்கிறாங்கிறத முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 7ஆம் கால சபையிலையும் இந்த 3 கேட்டகரி இருக்கிறாங்க, வகுப்பார் இருக்கிறாங்கிறத நாம மறந்துடக்கூடாது. நாம அனுபவபூர்வமாவே பாக்குறோம். ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது அவங்க ஒரு குரூப் அழைக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. சில பேர் அதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு. அந்த உண்மை உள்ள நிலைமைக்கு யார் போறாங்கன்னு பார்த்தா தேடுனாலும் என்ன பண்ணல, கிடைக்க மாட்டேங்குது. தேடுனாலும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா இருப்பாங்க. அப்போ 7ஆம் கால சபையிலும் இந்த 3 வகுப்பார் இருக்கிறார்கள். இதை மறுக்கவே முடியாது. இதை நாம் அனுபவபூர்வமாகவே நாம் இதை சொல்றோம். அப்போ அது மட்டுமல்ல, ஒரு சபைன்னு சொல்லும் போது பிறந்த குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சபையில் இருப்பாங்க. முதல்ல பார்த்தோம் 3 வகுப்பான இருக்கிறாங்க. அந்த 3 வகுப்பார்ல குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும், முதியோர் வரைக்கும் ஒரு சபையில் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஏற்ற மாதிரி நாம சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். அப்போ சிறு பிள்ளைகள் இருக்காங்கன்னா, சிறு பிள்ளைகளுக்கு எப்படி நாம பாடத்தை கற்றுக் கொடுக்கிறோம், எப்படி வசனத்தை வார்த்தைகள் அவருடைய சிந்தைக்குள்ள நாம் எப்படி புகுத்துறோம் அப்படின்னா, இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு பாடல்கள் மூலமாக அவர்களுக்கு என்ன பண்றோம், சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். நடிப்பு மூலமாகவும் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். டான்ஸ் ஆடுறாங்க, நடனங்கள் மூலமாக சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்படுது. விளையாட்டு மூலமாகவும் அவர்களுக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்படுது. இது யாருக்கு,
இது சிறு பிள்ளைகளுக்கு இப்படிதான் நம்ம சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் டீனேஜ் பிள்ளைகளுக்கு நாம் எப்படி, வாலிபர்களுக்கு இந்த டீனேஜ் சொல்ற அந்த வாலிப பருவத்தை அடைஞ்சவங்களுக்கு நாம எப்படி சத்தியத்தை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, முள்ளுல போட்ட துணியை எடுக்கிற மாதிரி, முள்ளுல போட்ட துணிய நீங்க வேகமா எடுத்தனா கிழிஞ்சிரும். அப்போ இந்த வாலிப பிள்ளைங்க அந்த வாலிப ஸ்டேஜ்ல அவங்க ரொம்ப பார்த்து பக்குவமா தான் அவங்கள என்ன பண்ணணும், நாம அவங்கள வழி நடத்தணும். கரடு முரடா டஃப்பான விஷயத்தை சொல்லி அவங்களுக்குள்ள என்ன பண்ண முடியாது, அவங்களுடைய மைண்டை நம்ம திருப்ப முடியாது. அப்ப அவங்களையும் நம்ம கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த முள்ளுல போட்ட துணி எடுக்கிற மாதிரி பார்த்துதான் பக்குவமா அவங்களை எடுத்துதான் இந்த கிறிஸ்துக்குள்ள நம்ம கொண்டு வரணும். இது டீனேஜ் பிள்ளைகளுக்கு. அடுத்து இந்த டீனேஜை கடந்தவங்க, வாலிப வயசை கடந்தவங்களுக்கு நாம எப்படி நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல ரத்தம் சிந்தத்தக்கதாக அந்த அளவுக்கு அவங்களை என்ன பண்ணணும், நம்ம பயிற்றுவிக்கணும். பாவத்துக்கு விரோதமாக போராடுவதற்கு என்ன பண்ணணும், அவர்கள் அந்த அளவுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும். அடுத்து முதியோர்களுக்கு நாம் எப்படி கற்றுக் கொடுக்கணும்னா, தேவனோடு சஞ்சரிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் முதியோர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்படித்தான் ஒரு சபை செயல்பட முடியும். ஒரு சபைன்னு சொன்னா இப்படிதான் செயல்பட முடியும். அப்போ வாலிபர்களுக்கு, வாலிப வயதை கடந்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு போய் நீ பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல ரத்தம் சிந்தத்தக்கதாக நீ எதிர்த்து நிக்கணும்னு சொல்லி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமா? குழந்தைகளுக்கு குழந்தை மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நம்ம பார்த்தோம் இந்த 4 ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நாம சொல்லிக் கொடுக்கணும். தீமோத்தேயுல வாசிக்கும் போதும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா என்ன பண்றாரு, எழுதுறாரு. அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப சபையில இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நாம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான் சபை செயல்பட முடியும். இப்படிதான் சபை செயல்படணும். அப்போ 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுது. என்ன சொல்லுது, குழந்தையா இருந்தபோது குழந்தை போல நான் பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். அப்போ குழந்தைங்கன்னா இப்படிதான் சிந்திப்பாங்க, இப்படிதான் யோசிப்பாங்க, இப்படிதான் செயல்படுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும், நாம சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு எப்படி நாம அதை வெளிப்படுத்தணுமோ அப்படிதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல நல்ல அந்த வாலிப வயதை கடந்தவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, அவங்க கிறிஸ்துவை குழந்தையாவே பார்க்காம அவர் வளர்ந்தவர் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நாம அந்த வளர்ச்சிக்கேற்ற அந்த விதத்துல சபையை என்ன பண்ணணும், அந்த கேட்டகரியில் தான் நாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். அந்த கிறிஸ்துவ விழாவை கூட நம்ம எப்படி கொண்டாடணும்னா, சிறு பிள்ளைகளுக்கு எப்படி செய்யணுமோ அது போல நாம கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த காரியத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வளர்ந்தவங்க அதற்கேற்ற வகையில் அவங்க என்ன பண்ணணும்னா செயல்படணும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல ஒரு தெளிவா நாம புரிந்து கொள்ளணும். அப்போ இதுதான் வேதத்தினுடைய ஆலோசனையா இருக்குது. வேதம் இப்படிதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆலோசனை கொடுக்குது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அப்போ நாம எதை செய்தாலும் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், சிம்பிளா சொல்லப்பட்டிருக்கு, எளிமையா. இதுக்கு மேல என்ன சொல்றது, வேற ஒரு காரியத்தை சொல்லாம நீங்க சாப்பிடுறீங்க, புசிக்கிறீங்க, குடிக்கிறீங்க, அது மாத்திரம் இல்ல, நீங்க எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. அதன்படிதான் நாம் அநேக விஷயங்களை பார்த்தோம். இந்த கிறிஸ்துமஸ் எப்படி செய்யறோம்னா, வேறொரு விக்கிரக கடவுளை மனசுல கொண்டோ, வேறொரு நபரை மனசுல கொண்டோ என்ன செய்யல, இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடல. கிறிஸ்துவை மனதுல கொண்டுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். அப்ப வேதம் நமக்கு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்கு இதன் மூலம் அனுமதிக்கிறது என்பதை நாம என்ன பண்றோம்னா வேதத்தின் மூலமாக நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டோம். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நம்ம என்ன செய்யலாம், மன உற்சாகத்தோடு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு நமக்கு வேதம் அலோவ் பண்ணுது, வேதம் நமக்கு அனுமதிக்குது. ஆகையினால இந்த கிறிஸ்துமஸ் விழாவை சந்தோஷமாக நாம் அனைவரும் கொண்டாடுவோம். தேவனுடைய நாமத்தை நாம எப்பொழுதும் நாம மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.